டமாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம். நான் உங்கள் லூர்துசாமி. இன்னைக்கு இணையம் முழுவதுமே நான் எதை பேசினாலும் வைரல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அலையிற சீமான பத்தி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. நாமளும் அவனை பத்தி பேச வேண்டிய தேவை இருக்கு. என்ன அப்படின்னா, முளையிலேயே அவனை கிள்ளி போடுறதை விட்டுட்டு இவ்வளவு தூரம் வளர்த்துட்டு வந்ததனுடைய விளைவு இன்றைக்கு இந்த மாதிரியான பேச்சு. இதுக்கு முன்னாடி 2020 நடந்த ஒரு நிகழ்ச்சியை நாம இதுக்காக ஞாபகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. என்ன 2020 நடந்துச்சு அப்படின்னா, திருமாவளவன் அவர்கள் ஒரு மேடையில பேசுறப்ப ஒரு இணைய கூட்டத்துல மனுஸ்மிருதியில என்ன சொல்லுது, 9வது அத்தியாயத்துல எத்தனாவது ஸ்ருதியில இப்படி சொல்லுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பெண்கள் குறித்து மனுஸ்மிருதி என்ன நினைக்குதோ, மனு தர்மம்னு இங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிட்டு அலைகிற அந்த மனுஸ்மிருதியில என்ன இருக்குங்கிறத அழகா எடுத்து சொன்னார். எடுத்து சொன்ன உடனேயே பெண்களை அவர் இழிவுபடுத்தி விட்டார் அப்படின்னு சொன்னோடனே அதை ரொம்ப துணிச்சலா திருமாவளவன் அவர்கள் அதை எதிர்கொண்டார். எப்படி எதிர்கொண்டார் அப்படின்னா, உடனடியாக அந்த மனுஸ்மிருதி நூலை தடை செய்ய வேண்டும், மனுஸ்மிருதி நூலை எரிப்பு போராட்டம் அப்படின்னு அறிவிச்சுட்டு அந்த மனுஸ்மிருதி நூலை அந்த 9வது அத்தியாயத்துல பெண்களை குறித்து சொல்லப்படுகிற அந்த இடத்தை எடுத்து அதை பப்ளிஷ் பண்ணி எல்லாருக்கும் வெளியிட்டார். அப்படி தைரியமாக அது கோர்ட் வரைக்கும் போய் கோர்ட் ஒரு தீர்ப்பு சொன்னுச்சு. என்ன தீர்ப்பு சொன்னுச்சுன்னா, ஒரு அருமையான தீர்ப்பு. அந்த மனுஸ்மிருதியில இருக்கிறதை திருமாவளவன் அவர்கள் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி முடிச்சுச்சு. இன்னைக்கு பெரியார் இல்லை, பெரியார் இறந்து விட்டார், அதனால நாம எதை வேணாலும் சொல்லலாம்னு திரும்ப சீமான் நினைச்சுக்கிட்டு இன்றைக்கு அவர் வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கார். இன்னைக்கு பெரியார பத்தி சீமான் பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு உச்ச நட்சத்திர நடிகர் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னுடைய தம்பி அவர் என்ன பேசிட போறாரு அப்படின்னு வந்த உடனே எங்களுடைய கொள்கை தலைவர்கள்னு அவர் சொல்லும் போது அம்பேத்கரையும் பெரியாரையும் எங்க கொள்கை தலைவர்களாக நான் ஏற்றுக்கிறோன்னு அவர் மேடையில நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக அவர் அறிவித்த உடனேயே அடுத்த நாள்ல இருந்து பெரிய இவருடைய வார்த்தை போர் நடந்ததெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம், அந்த காமெடி எல்லாம். இன்றைக்கு விஜய பத்தின கேள்வி வர இடத்துல ஒரு பேட்டியில கடலூர்ல அவர் பேசுறப்ப அவர் பேசுனதுதான் இன்றைக்கு வைரல் ஆயிருக்கு. இன்றைக்கு புதுச்சேரியில அவருடைய வாகனம் தாக்கப்பட்டிருக்கிற சூழல். இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியினர் எங்க பார்த்தாலும் அவர்களுக்கு எதிராக பெரியாரிஸ்டுகள், பெரியாரை பின்பற்றுபவர்கள் அவருக்கு எதிராக நிக்கிற கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கு. ஏன் என்னத்தை அப்படி பேசிட்டாரு அப்படின்னா, நீங்க அதை அவர் பேசின இதை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த 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 வார்த்தையை அவர் எங்க இருந்து சொல்றார் அப்படின்னா, அதாவது உன்னுடைய காம இச்சை அடங்க முடியாத உன்னுடைய காம இச்சையை அடக்கி கொள்ள வேண்டும் என்றால் நீ உன் தாயோடையோ அல்லது உன் சகோதரியுடையோ புணரலாம் அப்படின்னு பெரியார் சொன்னதாக அவர் சொல்றார். இத நாம ஏற்கனவே சொன்ன செய்தியோட ஒப்பிட்டு பார்க்கணும். எப்படி திருமாவளவன் அவர்கள் மனுஸ்மிருதி நூல்ல இருக்கிறத எடுத்து சொன்னாரோ, அதை போன்று அதுல இவங்க வேற இன்னொரு விஷயத்த பரப்புறாங்க. சங்கிகளும் சரி, இந்த தம்பிகளும் சரி, ஏற்கனவே விடுதலையில இத்தனாம் தேதியில இது இந்த வருடத்துல இது வெளியில வந்திருக்கு அப்படின்னு ஒரு அப்பட்டமான ஒரு பொய்ய சொல்றாங்க. அதாவது நீங்க எந்த பத்திரிகையை சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா விடுதலையில தொடக்க காலம் முதல் இன்றைக்கு வரை அவங்க வெளியிடுற ஒவ்வொரு பப்ளிகேஷனுடைய மாடல் அவங்கள்ட்ட அப்படியே இருக்கும். அந்தந்த தேதியில ஃபைல் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க வேற ஏதாவது ஒரு கதையை விட்டுட்டு நீ மாட்டிருக்கலாம். நீங்க இன்னைக்கு விடுதலையில அந்த தேதியில இருக்குன்னொன்னே இன்னைக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்க. தோழர் கொளத்தூர்மடியில இருந்து தோழர் கோவை ராமகிருஷ்ணன்ல இருந்து இன்றைக்கு அந்த பேப்பர் வச்சிருக்காங்க. அந்த டேட்ல நீ சொன்னிய எங்கடா இருக்கு அப்படின்ற கேள்வியே கேட்கிறாங்க. அதுல இன்னும் உச்சபட்சமா போய் தோழர் கோவை ராமகிருஷ்ணன் கேட்கிறாரு, நான் உன் வீட்டுக்கு காலையில 10 மணிக்கு வரேன், எனக்கு நீ ஆதாரத்தை தரியான்னு கேட்கிறாரு. அந்த ஆளு பயந்துகிட்டு சீமான் பாண்டிச்சேரியில போய் உட்கார்ந்துகிட்டு, அவருக்கு மைக்க பார்த்தாலே வீரம் வந்துடும். இதை நிறைய பேர் பேசியிருக்காங்க. அது அண்ணன் மைக்க பார்த்தாலே ஏறி மிதிப்பாரு, ஏறி சூச்சும் பாருன்னு. அதே மாதிரியே மைக்க பார்த்தோன்னே அங்கேயும் போய் கதறாரு. கருத்தால எதிர்கொள்ளலாம், கருத்தா எதிர்கொள்ளலாம், அவதூற பொய்ய எப்படி எதிர்கொள்ள முடியும்? இன்னைக்கு பெரியார் உயிரோட இருந்தாருன்னா டக்குன்னு ஆதாரத்தை தூக்கி நேரடியா பேசியிருப்பார், ஆதாரத்தை எடுத்து போடுவார். இன்றைக்கு பெரியாரிஸ்டுகளும் அதான் செய்றாங்க. ஆதாரத்தோட நீ நிறுவி, நான் ஏத்துக்கிறேன், இந்த பேப்பர்ல சொன்னிய இங்க இல்ல, இதுல இல்லையே, எங்க போச்சுன்னு கேக்குறாங்க. அதே மாதிரி திருமாவளவன் அவர்கள் சொன்னது போல அந்த பெண்களை பற்றி அவர் ஏற்கனவே இருக்கிற மனுஸ்மிருதியில இருக்குன்னு எடுத்துக்காட்டியது போல இந்த வேதங்களிலும் குறிப்பாக, நான் அதனாலதான் இன்னைக்கு என்றைக்குமே நான் கையில நோட்ஸோ ஏதோ வச்சுட்டு பேச மாட்டேன். இன்னைக்கு நான் குறிப்பா ஆதாரத்தோட பேசணும்னு சொல்லிட்டு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த ஆதாரத்தோடு நான் பேசுகிறேன். ஏன்னா இதை குறித்து தம்பிகளோ சங்கிகளோ என்கிட்ட விவாதிக்கணும்னு நினைச்சா கூட அத்துணை ஆதாரத்தோட உங்களை மாதிரி காத்துல வாங்கிட்டு
இல்ல வாட்ஸ்அப் செய்தியில ஏற்கனவே எல்லாரும் சொல்லுவாங்க நாம் தமிழர் கட்சினால அது ஒரு வாட்ஸ்அப் கட்சி. அதே மாதிரிதான் தமிழ்நாட்டுல பிஜேபியும் அது ஒரு வாட்ஸ்அப் கட்சி. வாட்ஸ்அப்ல தான் இந்த மாதிரி பொய்யா இத்தனாம் தேதி இந்த வருடம் இந்த மாதம் விடுதலையில பெரியார் இப்படி சொன்னாருன்னு இதை போட்டு கீழே பெரியாருன்னு அவரோட பேரை போட்டிருக்காங்க. அது ஆக்சுவலா எங்க இருக்கு அப்படின்னா 2 இடத்துல இருக்கு. ஸ்ரீமத் பகவதம் அப்படிங்கிற அந்த வேத புராணத்துல இத பத்தி சொல்லப்படுது. அதே மாதிரி மனுஸ்மிருதியில சொல்லப்படுது. ஸ்ரீமத் பகவதத்துல என்ன சொல்லப்படுது அப்படிங்கிறத பார்த்தோம்னா அதுல 3:12:30 அந்த அதிகாரத்துல சொல்றாங்க. தந்தையே, அதுல என்ன கேட்டீங்கன்னா இதுல எப்படி வருதுன்னா சரஸ்வதி அவர்கள் பிரம்மாட்ட பேசுற மாதிரி, தந்தையே நீங்கள் உங்களை சிக்கலாக்கி கொள்ள முயலும் இந்த செயலை வேறு எந்த பிரம்மாவாலும் வேறு யாராலும் முந்தைய கல்பங்களில் உங்களாலும் முயற்சி செய்யப்படவில்லை. எதிர்காலத்தில் யாரும் முயற்சி செய்ய துணிய மாட்டார்கள். நீங்கள் பிரபஞ்சத்தில் உயர்ந்தவர். உங்கள் மகளுடன் உடலுறவு கொள்ள விரும்புவது மற்றும் உங்கள் விருப்பத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இருப்பது எப்படி? இது 3வது அதிகாரம் 3வது அத்தியாயம் 12வது அதிகாரம் 31வது ஸ்லோகம். அது அதே மாதிரி இன்னொன்னுல இருக்கு. ஸ்ரீமத் பகவத்துல அந்த 30:31 என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருந்தாலும் உங்கள் குணாதிசயங்கள் பொதுவாக மக்களால் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக பின்பற்றப்படுவதால் இந்த செயல் உங்களுக்கு பொருந்தாது. எந்த செயல்? இங்க சீமான் சொன்னார்ல அந்த செயல். ஆனா இப்ப சீமான் பெரியார் சொன்னதாக ஒரு சென்டென்ஸ சொன்னார்ல, உனது காம இச்சையை அடக்க முடியவில்லை என்றால் நீ உனது தாயுடனோ அல்லது உன் சகோதரியினோடோ புணரலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது பாத்தீங்களா? எங்க இருக்குன்னா மனு தர்மம்னு சொல்லப்படுகிற மனுஸ்மிருதியில அது இருக்குது. அதையும் நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. இந்த விஷயத்தை தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் இங்கு இருக்கிற இட்டுக்கட்டிய புராணங்களுக்கு எதிராக, மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக போர் புரிந்த, நிகரற்ற போர் புரிந்த, கடைசி காலம் வரைக்கும் மூத்திர சட்டியை தூக்கி கொண்டு அலைஞ்ச காலம் வரைக்கும் விடாப்பிடியாக சமரசம் இல்லாமல் போராடிய போராளியாக இருந்த தந்தை பெரியார் அவர்கள் இதை இந்த வேதத்துல இருக்கு. இன்னைக்கு லூர்துசாமி சொல்றேன்ல, இந்த ஸ்ரீமத் பகவதத்துல இருக்கு அப்படின்னு சொல்றேன்ல, அதே மாதிரி அந்த மனுஸ்மிருதியில இருக்கு, இத்தனாவது சுருதியில வருது அப்படின்றத பெரியார் எடுத்து மேடையில் பேசி இருக்கலாம். ஆனால் அது அவருடைய சொந்த கருத்து இல்ல. எப்படி இங்கு ஒரு திருக்குறளை கோடிட்டு பேசுகிறோமோ, இல்ல இந்த புத்தகம் இந்த நூல் இதை சொல்லுகிறதுன்னு கோடிட்டு பேசுகிறோமோ, அதே மாதிரி பேசுகிறார். இதை போதையில வாட்ஸ்அப் நடத்துற என்னமோ புத்தகங்களை படித்து ஒரு பெரிய ரஜினிகாந்த் கேட்டாராம், உச்ச நட்சத்திரமான ரஜினிகாந்த் இவரோட சந்திக்கும் போது எந்த நேரத்துல படிக்கிறீங்க சீமான் அப்படின்னு கேட்டாராம். இவர் அப்படியே சிலாகிச்சு எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரேன். நீ படிக்கிற லட்சணம் தெரியுது. வாட்ஸ்அப்ல பார்த்துட்டு நைட்டு தண்ணி அடிக்கிற நேரத்துல வாட்ஸ்அப்ல பார்த்துட்டு அந்த செய்தி எடுத்து மேடையிலேயோ இல்ல பொதுவெளியில ஒரு ஊடக சந்திப்புல பேசுற சீமான், குடிகார சீமான், இன்னைக்கு நாம் தமிழர்களை பத்தி தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சியினருடைய கல்லூரி நடத்துறது. இப்ப கும்பகோணம் காலேஜ்ல ஹிமாயின் தான் கரஸ்பாண்டன்ட், அந்த கல்லூரியுடைய ஓனர். அந்த கல்லூரியில பெண்களுக்கு எதிராக, அது ஒரு இஸ்லாமியர் நடத்துற கல்லூரியை ஒரு இஸ்லாமியர் பெண் குற்றம் சாட்டுறார். என்னை ஒரு இந்த மாதிரி வகுப்பு நடத்துற ஆசிரியர் என்னை பல முறை என்னை கற்பழிச்சிருக்கிறாரு, கருக்கலைப்பு செஞ்சிருக்கிறாரு. அங்க இன்னும் முன்னாள் மாணவர்கள் அங்க பாத்ரூம்ல ஒரு பெண்ணு இறந்து போயிருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கு ஏற்கனவே ஒரு நாம் தமிழர் கட்சியின் தர்மபுரியில ஒரு உடற்பயிற்சி ஆசிரியராக இருந்தவர் ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடந்து பூச்சி மருந்து சாப்பிட்டு செத்து போயிட்டார். இப்படி பாலியல் ரீதியாக தலைவரே அப்படித்தானே. நடிகை விஜயலட்சுமி என்பவரை 8 முறை கருக்கலைப்பு. இத உலகத்துல அதெல்லாம் முடிச்சுட்டு அதை ஏத்துக்கிட்ட பொண்டாட்டி கைல்வெளியோட ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது, அதெல்லாம் நாங்க வரவேற்கிறோம். ஆனா நாவடக்கம் வேணும் சீமான், நாவடக்கம் வேணும். தந்தை பெரியார் இதை சொல்லி இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். தந்தை பெரியார் எதையுமே மறுத்ததில்லை. நான் சொல்றேன்னு நம்பாரான்னு சொல்றாரு. அவர் சொல்றதையே அவரை நான் எதை சொன்னாலும் உன் புத்திக்கு என்ன எட்டுதோ செய்டான்னு சொல்றாரு. புத்தி கெட்ட ஒன்ன மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் பெரியார் இல்ல, என்னை போன்ற 1000 பெரியாரின் தொண்டர்கள் உங்களுக்கு பாடம் சொல்லுவாங்க. இந்த ஆதாரத்தோடு எதையும் பேசுவதற்கு கத்துக்கணும். இன்னைக்கு நாங்கெல்லாம் ஒரு சின்ன விஷயம் இது எங்க இருக்கு எல்லா இடத்துலயும் தேடி எடுத்து செய்தியை பேசுகிறோம். நீ சரக்கு அடிச்சுட்டு பேசுற. இன்னைக்கு சீமானுக்கு உண்மையிலேயே பயம். யாரை நினைத்து பயம்னா, இன்றைக்கு திமுக அண்ணா திமுக இந்த 2 கூட்டணி இல்லாம யாராவது ஒரு நோட்டாவுக்கு போட்டியா வந்த ஒரு கட்சி தான் நாம் தமிழர். ஏன்டா நோட்டாவுக்கு போட்டு ஓட்ட வேணாக்கணும்னு சொல்லிட்டு இளைஞர்கள்லாம் நாம் தமிழர்ல குத்துனா,
நீ என்னமோ உனக்காக ஓட்டு போட்ட மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு இன்னைக்கு அந்த ஓட்டு வங்கியை உடைக்கிறதுக்கு, அதாவது மூணாவது ஆப்ஷனா ஒரு ஆளு, அத உன்னுடைய ஓட்டெல்லாம் இன்னும் கொஞ்சம் 2026 தேர்தலில் விஜய் நின்னோன்னு தெரிஞ்சு போயிடும் உனக்கு என்ன பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு. இப்ப நீ 8% ஓட்டு வச்சிருக்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் அப்படி காணா போயிடும். அந்த பயத்துல, அந்த பயம் வந்து உன் கண்ணுல தெரியறது எங்களுக்கு தெரியுது சீமான், அது எங்களுக்கு தெரியுது. ஞாபகம் வேணும் இல்ல, இன்று இன்னும் போகிற இடமெல்லாம் அடிபட்டு நாம் தமிழர் கட்சின்னு சொன்னாலே அடி வாங்குற நிலைமை இந்த மண்ணுல வரும். இந்த மண்ணுல ஆன்மீகத்தை பின்பற்றுபவர்களும் கடவுளை வழிபடுபவர்களும் கடவுளை துதிபாடுபவர்களும் இருப்பாங்க. அதே சமயத்துல ஒருபுறம் அவர்கள் கடவுளை துதிபாடி கொண்டே பெரியாரையும் கொண்டாடுவாங்க. அப்படியேப்பட்ட இந்த மண்ணுல உங்களை போன்றவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி தவறை செய்ய முன்வந்தீங்கன்னா தண்டிக்கப்படுவீர்கள் சீமான் அப்படின்னு சொல்லி உங்களை வன்மையாக கண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.